பெனிஃபிஷியல் கன்ஸ்ட்ரக்ஷன்ல லாஸ்டா பார்க்கும்போது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு டவுட்டை வந்து கிளாரிஃபை பண்ணிருந்தேன் கேட்டிருந்தாங்க லாஸ்ட் மினிட்ல. ஸோ நான் அதை இன்னைக்கு கிளாரிஃபை பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதாவது என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சார் பெனிஃபிஷியல் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றீங்க, வைடர் இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்கணும்னு சொல்றீங்க. ஸோ அப்போ வைடர் இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்குறோங்கிற பேர்ல இல்லாத ஒண்ண, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆக்ட் ஒரு பர்டிகுலர் கிளாஸ் ஆஃப் பீப்புளுக்கு வருது. அந்த ஆக்டுக்கு கீழே அந்த நபரே வரல, சரியா? ஒரு ஆக்ட் ஒரு குறிப்பிட்ட ஒர்க்கர்ஸ்க்காக ஒரு ப்ரொவிஷன் எனாக்ட் பண்றாங்க. அந்த பெனிஃபிட்டை கொடுக்க சொல்லி ஒருத்தர் என்ன பண்றாரு, நீதிமன்றத்தை அணுகுறாரு. அவர் அந்த பர்டிகுலர் கிளாஸ்ல வரல. அது வந்து நமக்கு கிறிஸ்டல் கிளியரா தெரியுது. ஸோ நம்ம அப்போ எப்படி சார் வந்து இஃப் தட் பர்டிகுலர் person who is approaching the court to interpret in this way, if it does not belong to that class or to the group for whose benefit that act has been enacted, அப்போ நம்ம எப்படி அவங்களுக்கு இன்டர்பிரட் பண்றது, அவங்களுக்கு சாதகமா பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கும்போது, as I said, ஃபர்ஸ்ட் foremost principle என்னன்னா, இன்டர்பிரிட்டேஷனே எப்ப தேவைப்படும் கேட்டீங்கன்னா, only when there is some ambiguity or when there is necessity or என்னது உங்களுக்கு ஏதோ டவுட் இருக்கு? ஓகே, இப்போ எல்லாம் கிளியர் ஆயிடும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களை மியூட் பண்ண மறந்துட்டேன். நான் என்னுடைய சைட்ல கிளியரா இருக்குங்கிறதுனால எல்லாருக்குமே கிளியரா இருக்கும்னு நினைச்சிட்டேன். சரி, ஓகே. அதாவது பெனிஃபிஷியல் கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஒரு பர்டிகுலர் கிளாஸ் வந்து வரல அப்படின்னா அவங்களுக்கு அந்த பெனிஃபிட்டை கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா அப்படிங்கறத நேற்று வந்து ஒரு சஜஷன் வச்சிருந்தாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வைடர் இன்டர்பிரிட்டேஷன் ஷுட் பி அப்ளிகபிள் வித் ரிகார்ட் டு பெனிஃபிஷியல் கன்ஸ்ட்ரக்ஷன். ஒரு குறுகிய நோக்கத்தோட ஒரு குறுகிய அளவுல பண்ணாம, when there is possibility of extending the scope of a word used, அதோட லிட்டரல் மீனிங் கொடுக்காம அதுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்கு, இதை வந்து வைடரா இன்டர்பிரேட் பண்ணலாம் அப்படின்னா நம்ம வைடர் இன்டர்பிரேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அது கூட அந்த கான்ஸ்டியூஷன்ல ஆர்டிகல் 21 கூட ஒரு எக்ஸாம்பிளா சொல்லியிருந்தேன். என்னன்னா, நோ பர்சன் ஷால் பி டிப்ரைவ்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி எக்ஸப்ட் அக்கார்டிங் டு த ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா. ஒன்ஸ் அப்பான் அ டைம் when we have been beginning our civilization, what amounts to life அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மனிதன் வாழ்வதற்கு என்ன தேவையோ அந்த அடிப்படை கட்டமைப்பு தான் வந்து லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன தேவை? உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இடம். இந்த மூணும் தான் ஒரு மனுஷனோட அடிப்படை தேவையா இருந்துச்சு. அப்போ நோ பர்சன் ஷால் பி டிப்ரைவ்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப் அப்படிங்கிற போது இனிஷியல் டேஸ்ல அதை இன்டர்பிரேட் பண்ணும்போது எப்படி இன்டர்பிரேட் பண்ணாங்க? இட் வாஸ் இன்டர்பிரேட்டட் தட் it was the state's duty only to provide those three amenities, or it does not allow to enact laws violating the rights, taking away the life, in the sense taking away a person's food or shelter or clothing. அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ அது எப்படி வைடர் இன்டர்பிரிட்டேஷன் ஆகி இன்னைக்கு வந்து ஒரு ஹெல்த், ஒரு எஜுகேஷன், ப்ராப்பர் என்ன சொல்றது, ஒரு டிக்னிஃபைடு லைஃப் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வளர்ந்துருக்கு இல்லையா? அப்போ அந்த வேர்டை எப்படி இன்டர்பிரேட் பண்ணிருக்காங்க? தே ஹவ் இன்டர்பிரேட்டட் இன் சச் அ வே தட் டு பெனிஃபிட் a larger number of people. ஸோ ஒவ்வொரு முறையும் நம்ம என்ன பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரு விஷயத்துக்கு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து அதை கொண்டு வரணுங்கிற அவசியம் கிடையாது. கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ல சர்வீஸ் அப்படிங்கிற கேட்டகரி இருக்கு. எதையெல்லாம் சர்வீஸ்ல வருங்கிறதுக்கு ப்ராப்பரா என்ன கிடையாது, ஒரு எக்ஸாஸ்டிவ் டெஃபினேஷன் கிடையாது. பை வே ஆஃப் இன்டர்பிரேட்டிங் தட் இன்னைக்கு வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் என்ன சொல்றது, ரியல் எஸ்டேட் நார்ம்ஸ், ரியல் எஸ்டேட், வெஹிக்கல், மோட்டார் டிரான்ஸ்போர்டேஷன், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எல்லாமே இந்த மாதிரி பல விஷயங்களை சர்வீஸ்ங்கிற கேட்டகரி கீழே வந்துட்டு people are allowed to seek remedy even against the agencies of state by invoking the word service. அந்த சர்வீஸ்ங்கிற வார்த்தைக்கு வைடர் இன்டர்பிரிட்டேஷன் கொடுத்து இட் இஸ் அ பெனிஃபிஷியல் லெஜிஸ்லேஷன். அப்போ என்ன ஆகுது, ஆரம்பத்துல அது வந்து ஒரு நேரோ இன்டர்பிரிட்டேஷன் பண்ணப்பட்டிருந்தாலும் ஆப்வியஸ்லி ஆஸ் என்னது ஒரு பர்டிகுலர் கிளாஸை எக்ஸ்க்ளூட் பண்ணியிருந்தா நம்ம கொடுக்க முடியாது. பட் அட் த சேம் டைம் வெதர் தேர் இஸ் அ டவுட், இது வந்து ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கு இல்ல இந்த சேவைகள்லாம் இதுக்கு கீழே வருமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்துச்சுன்னா தட் பெனிஃபிட் ஆஃப் டவுட் ஷுட் பி கிவன் இன் ஹூஸ் ஃபேவர், இன் த ஃபேவர் ஆஃப்
particular people for whose benefit or for the similarly placed persons அவங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னா தாராளமா நம்ம என்ன பண்ணலாம், அவங்க அதுக்கு ஏத்த மாதிரி இன்டர்பிரட் பண்ணலாம். அதுதான் பெனிஃபிஷியல் கன்ஸ்ட்ரக்ஷன். சரியா? Definitely, if something is excluded by the act, then there is no doubt that such thing can be included. But வந்து அது வருமா வராதா, இந்த பெனிஃபிட் அவங்களுக்கு கொடுக்கலாமா கொடுக்க கூடாதாங்கிறத எக்ஸாஸ்டிவா கொடுக்காம இட் ஹாஸ் பீன் கிவன் இன் அ லிட்ரலி ஆர் நேச்சுரல் மீனிங். ஸோ அப்போ அந்த மாதிரியான டைம்ல தாராளமா என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். அப்படிங்கிறது தான் பெனிஃபிஷியல் கன்ஸ்ட்ரக்ஷனோட. சரியா? நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, strict construction of penal statutes. Strict construction of penal statutes. Penal statutes அப்படின்னா என்ன? Say for example, Indian Penal Code, it is a penal statute. Arms Act, it is a penal statute. It defines the rights and liabilities of individual, and in case of violation of some kind of a rights or liabilities, it also provides for penalizing an individual. ஒருவர் இதை செய்யக்கூடாதுங்கிறத என்ன பண்ணிருக்காங்க, எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. அப்படி அவர் அதை செய்யும் பட்சத்தில் a person is avoided, law prevents that person to not act in a particular way, but he is violating that by doing that or by omitting that. ஒரு விஷயத்தை செய்யணும்னு சொல்றாங்க, இல்ல செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க, அதை மீறி அவர் செய்யறாரு, இல்ல செய்ய வேண்டியதை செய்யாம இருக்கிறாரு. ஸோ அப்போ தட் லாஃபுல் ஒரு செய்ய வேண்டிய விஷயத்த இஸ் ஆக்டிங் ஆர் ஒமிட்டிங். அப்போ அதை வந்து என்ன பண்றாங்க, ஃபார் தட் ஆஸ்பெக்ட் பெனால்டி ஹஸ் பீன் ப்ரொவைடட். ஸோ நீங்க இந்தியன் பீனல் கோட்ல என்னென்ன கைண்ட்ஸ் ஆஃப் இம்ப்ரிசன்மெண்ட் இருக்கு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். சிம்பிள் இம்ப்ரிசன்மெண்ட், ரிகரஸ் இம்ப்ரிசன்மெண்ட், ஃபைனு, லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட், டெத் சென்டென்ஸ். கிட்டத்தட்ட 5 வகையான விஷயங்கள் இருக்கு. சரியா? ஸோ இப்போ இந்த மாதிரி தண்டனை வழங்கக்கூடிய ஆர் இம்போசிங் லயபிலிட்டி, தண்டனைங்கிறது நேரடியா ஒருவரை பிடித்து ஜெயில ஆர் புட்டிங் பிஹைண்ட் அ பார், அது மட்டுமே பெனால்ட்டின்னு சொல்ல முடியாது, அது மட்டுமே பீனல் ஸ்டாட்யூட்னு சொல்ல முடியாது. இஃப் சம் பர்சன் இஸ் imposed with some liability, imposed with some burden, இத நீ இவ்வளவு ரூபாய் ஃபைன் கட்டணும், ஆர் யூ வுட் பி forfeiting your property, ஏதோ ஒரு வகையில ஒருத்தருக்கு பர்டனை இம்போஸ் பண்ணா அந்த வகையான ஸ்டாட்யூட்டுக்கு பேரு பீனல் ஸ்டாட்யூட்னு பேரு. இந்த மாதிரியான தண்டனை வழங்கக்கூடிய சட்டங்களை மோஸ்ட்லி கிரிமினல் லாஸ், இட் மே பி a blue collar crime like a regular offense like theft, murder, dacoity, robbery, extortion, forgery, cheating, மர்டர், ரேப், இது மாதிரி ப்ளூ காலர் கிரைமா இருந்தாலும் சரி, இல்ல ஒயிட் காலர் கிரைம், அதாவது தெரியும் உங்களுக்கு, பேங்க் ஃப்ராட்ஸ், எக்கனாமிக்கல் ஃப்ராட்ஸ், என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சம்பந்தப்பட்ட அஃபென்சஸ், செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்டு சம்பந்தப்பட்ட அஃபென்சஸ், சீரியஸ் ஃப்ராட் இன்வெஸ்டிகேஷன் அஃபென்சஸ், இந்த மாதிரி ஒயிட் காலர் கிரைம்ஸா இருந்தாலும் கூட என்ன ஒரு பெனால்ட்டியை இம்போஸ் பண்ணக்கூடியது, தண்டனையை வழங்கக்கூடிய சட்டமா இருந்தா அதை எப்படி இன்டர்பிரேட் பண்ண போறோம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக், ஸ்ட்ரிக்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பீனல் ஸ்டாட்யூட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பீனல் ஸ்டாட்யூட்ஸ்னா என்னங்கிறத பார்த்தோம். இந்த பீனல் ஸ்டாட்யூட்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நீங்க கான்ஸ்டியூஷன்ல ஆர்டிகல் 20 நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? ஏன்னா கான்ஸ்டியூஷன்ல தண்டனை பற்றி எந்த பர்டிகுலர் ஆக்ட்ல, எந்த பர்டிகுலர் ஆர்டிகல்ல சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 20 சொல்லியிருப்பாங்க. அதுல வந்து 3 கிளாஸஸ் would be there. ஆர்டிகல் 20 class 1, 20 class 2 and 20 class 3. அதுல மெயினா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது 20 class 2 எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டோ லாஸ். சரியா? எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டோ லாஸ். 20 class 1 என்னங்கிறது உங்களுக்கு தெரியும் மோஸ்டா, டபுள் ஜியோபார்டி. நோ பர்சன் ஷால் பி ப்ராசிக்யூட்டட் அண்ட் கன்வின்ஸ்ட் ஃபார் அன் அஃபென்ஸ் மோர் தென் ஒன்ஸ். ப்ராசிக்யூட்டட் அண்ட் கன்வின்ஸ்ட் அந்த வார்த்தையை அங்க உபயோகப்படுத்தப்பட்டிருக்கும். சரியா? நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போதைக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் 20 class 1க்கு என்ன பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா டபுள் ஜியோபார்டின்னு நம்ம சொல்லியிருப்போம். ரெண்டாவது 20 class 2 என்னன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டோ லாஸ். எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டோ லாஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆல்மோஸ்ட் இட் இஸ் பிரசியூம்டு தட் ஆல் பீனல் லாஸ் ஆர் ப்ராஸ்பெக்டிவ் இன் இட்ஸ் அப்ளிகேஷன், இட் டஸ் நாட் ஹேவ் ரெட்ரோஸ்பெக்டிவ் ஆபரேஷன் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் 20 class 2. அதாவது ஒரு செயல் தப்புன்னு இன்னைக்கு கொண்டு வராங்க. சரியா? இன்னைக்கு கொண்டு வராங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் பீனல் கோட்ல ஒரு அமெண்ட்மெண்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோம். என்ன பண்றாங்க, அஃபென்ஸ் ஆஃப் பைகாமில ஒரு வார்த்தையை சேர்க்கிறாங்க. As of now, bigamy is not an offense if the personal law of an individual is allowing such a practice. கரெக்டா இல்லையா? ஆமா. பைகாமிங்கிறது இன்றைய காலகட்டத்தில் தவறு கிடையாது, குற்றம் கிடையாது 494 of IPCல, provided if the personal law of an individual is allowing such a practice அப்படின்னு இருக்கு.
நாளைக்கு என்ன பண்றாங்க, ஒரு லாவை அமெண்ட்மெண்ட் பண்றாங்க. அதுல அந்த இட் இஸ் அந்த பர்சனல் லா இஸ் அலோவிங் அப்படிங்கிறத எடுத்துடுறாங்க. ஸோ தே ஆர் மேக்கிங் தட் செக்ஷன் 494 ஆஃப் ஐபிசி இஸ் யூனிவர்சலி அப்ளிகபிள் டு ஆல் ரிலீஜியஸ் பர்சன்ஸ் டிவைட் ஆஃப் த ரிலிஜன். அப்படி ஒரு இதை கொண்டு வராங்க, நம்ம ப்ரெஸ்யூம் பண்ணிப்போம். அப்போ இதற்கு முன்பு அந்த மாதிரி ஒருவர் 2 முறை 3 முறை 4 முறை திருமணம் செய்திருக்கிறார், அதை அவர்களுடைய மதமும் அனுமதித்திருக்கிறது, சட்டமும் அனுமதித்திருக்கிறது. ப்ரீவியஸ்லி 494 வாஸ் அப்ளிகபிள் ஒன்லி டு சர்டன் கிளாஸ் ஆஃப் பீப்புள். பட் இப்போ இப்படி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ அந்த இதுக்கு முன்பு திருமணம் செய்தவர்களை எல்லாம் நாம் தண்டிக்க முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா தண்டிக்க முடியாது. பிகாஸ் பீனல் லாஸ் ஆர் கிரிமினல் லாஸ் ஆர் ஆல்வேஸ் ப்ராஸ்பெக்டிவ் இன் இட்ஸ் அப்ளிகேஷன். It never presumes from an antedate or it does not have a retrospective application. சரியா? இது வந்து 20 class 2ல ரெண்டு முக்கியமான விஷயம் இருக்கு. அதுல ஒண்ணு என்னது, prospective application of criminal laws is only applicable. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா the quantum of imprisonment, அதாவது ஒரு செயல் தவறாக இருக்க வேண்டும், offense அப்படிங்கறத ஏற்கனவே கிளாஸிஃபை பண்ணிக்கணும் at the time of that particular incident or at the time of that particular offense. And second thing is that a definite amount of sentence should be imposed. Say for example, criminal law 2013 amendment அப்புறமா various provisions with regard to offenses against women, the sentence has been enhanced. சரியா? சென்டென்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, என்ஹான்ஸ் பண்ணிட்டாங்க. 5 years இருந்தது 7 years அப்படிங்கறத. இப்ப அந்த தண்டனைகளை அந்த குற்றத்தை ஏற்கனவே செய்து விசாரணை நடந்துகிட்டு இருக்கு இல்லையா, அவர்களுக்கு வழங்குவதற்கு சட்டம் அனுமதிக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அனுமதிக்காது. Offense was already there, no doubt, but with regard to quantum of punishment, what was the position prevailing at the time of offense, only that matters. அது மட்டும்தான் எடுத்துக்கொள்ளப்படுமே தவிர இன்னைக்கு உயர்த்தப்பட்ட இல்ல குறைக்கப்பட்ட தண்டனை, எனிவே இட் மே பி எய்தர் திஸ் வே ஆர் தட் வே, ஒரு அஃபென்ஸை குறைச்சிட்டாங்க இல்ல அதை நீக்கிட்டாங்க, அப்ப எனக்கு அந்த ட்ரையலை வந்து எனக்கு அதுல இருந்து விடுவிக்கணும் அப்படின்னும் கேட்க முடியாது. இப்ப அந்த இதை வந்து என்ன பண்ணிட்டாங்க, தண்டனையை உயர்த்திட்டாங்க, அதனால இவருக்கு உயர்த்தப்பட்ட தண்டனையை வழங்கணும் அப்படின்னும் கேட்க முடியாது. ஸோ இதுதான் வந்து ஆர்டிகல் 20 class 2 உடைய சாரஹாம்சம். சரியா? First, an offense should be mentioned. Second, the quantum of punishment should also be provided at that point of time when an offense was made. Cause of action arises. அப்ப என்ன இருக்கோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ண முடியும், தண்டனை வழங்க முடியும். சரியா? Then article 20 class 3, self incriminatory statement, அதாவது no person shall be compelled to be a witness against himself. இதெல்லாம் நீங்க ஞாபகம் தெரிஞ்சுக்கணும். நம்ம டைரக்டா சப்ஜெக்ட்டுக்கு வரதுக்கு முன்னாடி what was the provisions with regard to penal statutes அப்படிங்கறத கண்டிப்பா பேசிக்கா தெரிஞ்சுக்கணும். சரியா? சோ அப்ப ஆர்டிகல் 20ல இருக்கக்கூடிய அந்த 3 கிளாஸஸ் நீங்க இப்ப ஞாபகம் வச்சிட்டீங்க. சோ அப்போ இப்ப பீனல் ஸ்டாட்யூட்ல முக்கியமா என்ன இருக்கணும், there should be defined, an offense should be defined and then the punishment should be provided. சரியா? இது ரெண்டும் இருக்கணும். this is basics. இதற்கு அடுத்து என்ன இருக்கணும்னு பாத்தீங்கன்னா an offense உடைய all elements or all ingredients should be fulfilled. All ingredients of that particular offense should be fulfilled. ஒரு நபரை மர்டர் அப்படிங்கிற ஒரு செக்ஷன்ல புக் பண்ணிருக்காங்கன்னா என்ன செய்யப்பட்டிருக்கணும், அங்க ஒரு மர்டர் நடந்திருக்கணும். பட் தட் பர்சன் இஸ் அலைவ் அப்படின்னா தட் இஸ் த விக்டிம் இஸ் அலைவ், a sustained injury and his condition is unstable. சரியா? அவர் இன்னைக்கோ நாளைக்கோ இருக்கிறாரு, அதனால ஒருத்தர் மேல செக்ஷன் 302 போட முடியுமா? ஃபர்ஸ்ட் செக்ஷன் 307ல attempt to murderன்னு போட்டு லேட்டர் ஸ்டேஜ்ல என்ன பண்ணுவாங்க, they would alter the offense into section 302 if the victim succumb to his injuries. சரியா? சோ அதுதான் என்ன ஒரு விஷயம் பண்ணணும், ஒரு பீனல் ஸ்டாட்யூட்டா இருந்தா அந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் கவர் ஆயிருக்கா, whether the accused who has been charged with regard to that particular offense would be coming under all the ingredients put together for that particular provision or for that particular offense அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். சரியா? குற்றம் என்ன என்பது சொல்லப்பட்டிருக்கணும், குற்றத்திற்கான தண்டனை தெளிவுபடுத்தப்பட்டிருக்கணும், அந்த குற்றம் நிவர்த்தி அடைவதற்குரிய all components should be fulfilled, all ingredients should be met out. இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு பீனல் ஸ்டாட்யூட்ல ஒரு ட்ரையல் எடுத்துக்கும் பொழுது, ஒரு விசாரணை எடுத்துக்கும் பொழுது இதெல்லாம் என்ன பண்ணிருக்கணும், நிவர்த்தி அடைந்திருக்கணும். இது இல்லாம நம்ம என்ன பண்ண முடியாது, we cannot proceed even an inch in a criminal trial. சோ இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ
ஸோ இப்போ பீனல் ஸ்டாட்யூட்னா என்னன்னு பார்த்தாச்சு, என்னென்னலாம் இருக்கணும்னு பார்த்தாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வித் ரிகார்ட் டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் இன்டர்பிரட்டிங் எ பீனல் ஸ்டாட்யூட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் தேர் அப்பியர்ஸ் டு பி எ ரீசனபிள் டவுட் ஆர் ஆம்பிகுவிட்டி, ஒரு ஆக்டை இன்டர்பிரட் பண்றோம், ஒரு பர்டிகுலர் ப்ரொவிஷனை இன்டர்பிரட் பண்றோம். இஃப் தேர் அப்பியர்ஸ் டு பி எ ரீசனபிள் டவுட் ஆர் ஆம்பிகுவிட்டி அண்ட் டூ கைண்ட்ஸ் ஆஃப் இன்டர்பிரேஷன் இஸ் பாசிபிள். ஒன் gives an assumption that a person is innocent and another gives an assumption the person may be an accused or an offender or a convict. இரண்டு வகையான இன்டர்பிரேஷன் பாசிபிளா இருக்கு. எந்த இன்டர்பிரேஷனை கொடுக்கிறது? வைடர் இன்டர்பிரேஷனை கொடுக்கலாமா? பெனிஃபிஷியல் லெஜிஸ்லேஷன் இருக்கிற மாதிரி. பிகாஸ் த இன்டென்ஷன் ஆஃப் an act is to provide a penalty. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட இன்டர்பிரேஷனை கொடுக்க கூடாது அப்படிங்கிறது தான் இந்த பீனல் ஸ்டாட்யூட்ஸோட முக்கியத்துவம். ஸ்ட்ரிக்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஷுட் பி தேர். அதாவது நாட் ஈவன் 99.9% பட் டெஃபினெட்லி 100% என்னது, அவர்தான் குற்றம் செய்திருக்கிறார் என்பது உறுதியானால் மட்டும்தான் என்ன பண்ணணும், ஒருத்தருக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும். அதை தவிர்த்து டூ கைண்ட்ஸ் ஆஃப் இன்டர்பிரேஷன் இஸ் பாசிபிள். ஒன் விச் இஸ் இன் ஃபேவர் ஆஃப் an accused and another one is in the favor of prosecution, which should be given to force. எதை நடைமுறைக்கு எடுத்துக்கொள்வது, எதை இந்த வழக்கில் நம்ம எடுத்துக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the proposition or the finding which is in favor of accused. அதுதான் base or fundamental with regard to interpretation of penal statute. மறுபடியும் சொல்றேன், கவனிங்க. Only when there is ambiguity or only when there is a doubt, that to a reasonable doubt, வார்த்தை கவனிங்க, not only a mere doubt but a reasonable doubt arises with regard to interpretation of a particular provision, and it gives two possibilities, one in favor of prosecution and another one is in favor of accused. Then which one should be given a which one should be taken into account அப்படிங்கிறது தான் கொஸ்டின். அப்ப எதை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, one which is in leniency towards that accused should be taken into account. அதுதான் strict construction of penal statutes. When the words are very clear and there is no doubt with regard to usage of words or usage of provisions or its interpretation, and it is clearly of no doubt that this person has committed an offense under this particular provision and all the ingredients are being fulfilled, அப்படின்னா இந்த விஷயத்தை நம்ம என்ன பண்ண முடியாது, எடுத்துக்க முடியாது. Only when there is ambiguity or only when there is a reasonable doubt arises in the mind of a person, then only this kind of a interpretation is allowed. சரியா? நம்ம கிரிமினல் ட்ரையெல்லாம் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா, இல்ல ஜட்மெண்ட்ஸை என்னைக்காவது பார்த்துருந்தோம்னா, ஒரு சில வார்த்தைகளை நீங்க கேட்டிருப்பீங்க. நான் அடிக்கடி என்னுடைய ஃபைனல் ஆர்குமெண்ட்ல கிரிமினல் ட்ரையல்ல யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலி வி யூஸ் டு அப்பியர் ஃபார் அக்யூஸ்ட். சரியா? பிகாஸ் யூ ஆர் நாட் அ பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். ஸ்டேட்டை ரெப்ரசென்ட் பண்ண போறது கிடையாது, நம்ம அக்யூஸ்டை தான் ரெப்ரசென்ட் பண்ண போறோம். அப்போ ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை அடிக்கடி ரிப்பீட் பண்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, the prosecution should stand or fall in its own legs அப்படிங்கிற வார்த்தையை அடிக்கடி பிரயோகப்படுத்துவோம். என்னது? the prosecution should stand or fall in its own legs. அதாவது குற்றவாளி வாயே திறக்கலனா கூட it is immaterial. It is always for the prosecution to prove its own case. It cannot take an evidence on the weakness of an accused. ஒரு குற்றம் சுமத்தப்பட்ட நபர் தன் வழக்கை சரிவர கையாளவில்லை என்பதை ஒரு பாசிட்டிவிட்டியா ப்ராசிக்யூஷன் என்ன பண்ண முடியாது, எடுத்துட்டு ரிலை பண்ண முடியாது. அந்த ரிலையன்ஸ்ல மட்டும் அந்த கேஸை கன்விக்ஷன்ல கொண்டு வந்தா தென் இட் இஸ் ஃபேட்டல் டு தட் பர்டிகுலர் கேஸ். அப்போ அந்த ஒரு கிரவுண்ட்லயே என்ன பண்ணலாம், அந்த கேஸை அப்பீல்ல கூட நம்ம அக்விட்டலுக்கு கொண்டு போகலாம். பிகாஸ் இட் இஸ் ஆல்வேஸ் ஃபார் த ப்ராசிக்யூஷன் டு ப்ரூவ் இட்ஸ் கேஸ். சரியா? பர்டன் ஆஃப் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதோ ஒரு காலத்துல எவிடன்ஸ் ஆக்ட்ல பார்த்துருப்போம். அதுல ஒரு முக்கியமான ஒரு ப்ரொவிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் ஆல்வேஸ் அந்த பர்சன் whom if he fails to lead evidence the case is decided in his against him, then that person is on the onus to prove a case. செக்ஷன் 103ல கேள்விப்பட்டிருப்போம். யார் ஒருவர் தன் வழக்கை நிரூபிக்க தவறினால் அவருக்கு எதிராக அந்த வழக்கு தீர்மானிக்கப்படுமோ அவரிடமே அந்த பர்டன் ஆஃப் ப்ரூஃப் இருப்பதாக
எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு செக்ஷன் 103ல நம்ம பார்த்திருப்போம். ஓனஸ் ஆஃப் ப்ரூஃப் இல்லைன்னா பர்டன் ஆஃப் ப்ரூஃப். அப்போ ஒரு கிரிமினல் ட்ரையல்ல ஒரு ப்ராசிக்யூஷன் கேஸ்ல இந்த பர்டன் ஆஃப் ப்ரூஃப் யார்கிட்ட இருக்கு? அதாவது யார் ஒருவர் ஆதாரங்களை சமர்ப்பிக்கல, யார் ஒருவர் சாட்சியங்களை கோர்ட்ல சரிவர கொண்டு வந்து நிறுத்தல அப்படின்னா அந்த கேஸ் அவருக்கு எதிராக தீர்மானிக்கப்படுமோ அவருக்கு தான் அந்த பர்டன் ஆஃப் ப்ரூஃப் இருக்கு. ஸோ அப்போ ஒரு நார்மல் ரெகுலர் கிரிமினல் ட்ரையல்ல யாருக்கு அந்த பர்டன் ஆஃப் ப்ரூஃப் இருக்கு? ப்ராசிக்யூஷனுக்கு இருக்கு. ட்ரையல் எப்ப கமென்ஸ் ஆகும்? ஃபைனல் ரிப்போர்ட், சார்ஜ் ஷீட், அது வந்து ஒரு பண்டில் ஆஃப் புக். சரியா? அதுல கம்ப்ளைண்ட் டே 1 கம்ப்ளைண்டா, டே 2 எஃப்ஐஆர், அதுக்கப்புறமா டே 3 என்னது ரெக்கவரி ஆஃப் ஐட்டம்ஸ், அதுக்கு ஃபார்ம் 95 ஆர் பி ஃபார்ம்னு சொல்லுவாங்க அது, அதுக்கப்புறமா லிஸ்ட் ஆஃப் விட்னஸஸ், அதுக்கப்புறமா அவங்க கிட்ட வாங்கியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ். செக்ஷன் 161 சிஆர்பிசில ஸ்டேட்மெண்ட்ஸ் வாங்கியிருப்பாங்க. அதாவது இந்த குற்றம் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட நபர் எப்படி எந்த வகையில் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். சரியா? டெய்லி நம்ம நியூஸ் பேப்பர் எடுத்தா ரவுடி ஓட ஓட வெட்டி கொலை, இது சம்பந்தமாக 2 நபர்கள் பிடிபட்டனர், அவர்களிடம் பெறப்பட்ட வாக்குமூலத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை இருக்கும் இல்லையா? இந்த கதை இதெல்லாம் சேர்த்துதான் என்ன பண்ணிருப்பாங்க ஃபைனல் ரிப்போர்ட்ங்கிறது. இட்ஸ் அ பஞ்ச் ஆர் கம்பைலேஷன் ஆஃப் தட் பர்டிகுலர் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட். சரியா? அதுல என்ன இருக்கோ அதையெல்லாம் நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கிட்ட இருக்கு? ப்ராசிக்யூஷன் கிட்ட இருக்கு. அப்ப ப்ராசிக்யூஷன் ஏதோ ஒரு விஷயத்த கொண்டு வராங்க, அதை நம்ம எடுத்துக்கலாமா எடுத்துக்க கூடாதாங்கிறது 2 டவுட் வருது. அப்ப அந்த 2 டவுட்ல ஒன்னு இஸ் இன் ஃபேவர் ஆஃப் அக்யூஸ்ட், தென் such one should be given importance rather than the one which would result in conviction. சரியா? இப்போ நான் அந்த கான்ஸ்டிடியூஷன்லயே ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். அந்த ஆர்டிகல் 20லயே கொஞ்ச நேரம் டிராவல் பண்ணுவோம். சரியா? ஆர்டிகல் 20 கிளாஸ் 1 என்ன பார்த்தோம்? டபுள் ஜியோபார்ட்டி அப்படின்னு பார்த்தோம். டபுள் ஜியோபார்ட்டிக்கு நம்ம ஏற்கனவே பழைய காலத்து கேஸ் எஸ்ஏ வெங்கட்ராமன் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லால கூட பார்த்திருப்போம். எஸ்ஏ வெங்கட்ரமணன் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. அதே மாதிரி எம்ஹெச் ஜார்ஜ் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா, இயர்லியர் கேசஸ் 1950s கேசஸ்ல. அதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு சிவில் சர்வெண்ட்டை அந்த இல்லீகல் கிராட்டிபிகேஷன், எஸ்ஏ வெங்கட்ரமணன் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, இந்த கேஸுடைய ஃபேக்ட்ஸ். இல்லீகல் கிராட்டிபிகேஷன் அப்படிங்கிற ஒரு சார்ஜ்ல ஒரு சிவில் சர்வெண்ட்டை என்ன பண்ணிருப்பாங்க, he would be given a compulsory retirement. That is the penalty given him by the administrative tribunal. Later, the very same person would be filed a charge sheet under the provisions of Indian Penal Code, stating that this person is a public servant and he has done so and so offense under this particular act அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணுவாங்க. எங்க? மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல. அப்ப அவர் அதை எதிர்த்து ஹை கோர்ட்ல ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுவாரு. திஸ் இஸ் வெரி மச் இன் வயலேஷன் ஆஃப் ஆர்டிகல் 20 கிளாஸ் 1 ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். அப்ப கோர்ட் என்ன சொல்லணும்னா இன்டர்பிரட் பண்ணும் ஆர்டிகல் 21. நோ பர்சன் ஷால் பி prosecuted and sentenced to the same offense more than once. Prosecuted அப்படின்னா என்ன அர்த்தம்? It amounts to judicial probe with regard to illegal gratification. But whereas the compulsory retirement is not a prosecution or it is not a judicial probe, it is only a mere administrative formality. So only because a person has been compulsorily retired or his property has been forfeited by virtue of an administrative tribunal order would not anyway interfere with regard to prosecution of this particular criminal nature offense அப்படிங்கிறது ஒரு ஃபைண்டிங்ஸா இருக்கும். சரியா? அப்போ அந்த சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணது சரிதான். இஸ் liable to face the trial. prosecuted அப்படிங்கிற அந்த வார்த்தையை என்ன பண்ணிருப்பாங்க, இன்டர்பிரேட் பண்ணிருப்பாங்க. சரியா? அதே மாதிரி நீங்க ஆர்டிகல் 20 கிளாஸ் 2 இந்த எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டோ லாஸ், இந்த எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டோ லாஸ் கூட நீங்க எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இந்த எம்ஹெச் ஜார்ஜ் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நபர் என்ன பண்ணிருப்பாருன்னா ஏர்போர்ட்டுக்குள்ள வரும்பொழுது ஆஸ் பர் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கைட்லைன்ஸ் தங்கம் இந்த அளவிற்கு மேல் எடுத்து வரக்கூடாது அப்படின்னு இருக்கும். அவர் அதை மீறி எடுத்துட்டு வரப்படுற தங்கத்தை அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா பறிமுதல் செய்திருப்பாங்க. அந்த பறிமுதல் செய்துட்டு சப்சிக்வெண்டா அவர் மேல அஃபென்ஸ் அண்டர் இந்தியன் பீனல் கோட் என்னவோ அதையும் சேர்த்து இது பண்ணிருப்பாங்க. அப்ப அவரும் இதே அலிகேஷன் இருக்கும்போது கோர்ட் என்ன சொல்லணும்னா, both the things constitute a separate thing. A person is not prosecuted. Prosecuted வார்த்தை என்ன அப்படிங்கிறதுக்கு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கும். சரியா? அதே மாதிரி இன்னொரு விஷயம், when the words used is very clear, you cannot
rely upon. Famous argument once upon a time in a trial court. எனக்கு எக்ஸாக்டா இப்போ அது ஞாபகம் இல்லை. என்னன்னா ஒரு நபரை அடல்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு சார்ஜ் பண்ணியிருப்பாங்க. காஃபில சிக்கரி அப்படிங்கிற இதுல அவர் வந்து என்ன பண்ணிருப்பாரு, அடல்ட்ரேட் பண்ணிருப்பாரு. ஸோ ஃபுட் அண்ட் அடல்ட்ரேஷன் ஆக்ட்ல அவரை சார்ஜ் பண்ணிருக்கும் போது அவர் என்ன டிஃபென்ஸ் எடுப்பாருன்னு பாத்தீங்கன்னா, காஃபியை விட அடல்ட்ரேட்டட் பண்ணிருக்க பொருளுடைய விலையும் தரமும் உயர்வானது, அதனால இதை நீங்க அடல்ட்ரேஷன் அப்படிங்கிற விஷயத்துல சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்போ ஜட்ஜ் என்ன ரிமார்க் பண்ணிருப்பாருன்னா, போத் இன் த கேஸ் ஆஃப் அடல்ட்ரி அண்ட் அடல்ட்ரேஷன் the substitute is better than original cannot be an argument அப்படின்னு சொல்லியிருப்பாரு. Both in the case of adultery and in adulteration, the substitute is better than the original cannot be taken as a defense அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, when the offense is clearly stated, when this amounts to an offense, then there cannot be a different argument. நான் இதை கூட உங்களுக்கு பல ப்ரொவிஷன்ஸ்ல பல செஷன்ஸ்ல உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இந்தியன் பீனல் கோட்ல சில செக்ஷனுக்கு மென்சரியா அவசியம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், தெஃப்ட்ங்கிற செக்ஷன் whoever knowingly அப்படின்னு ஆரம்பிக்கும். ஆனா அஃபென்ஸ் வித் ரிகார்ட் டு ரிசீவிங் ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி, அப்ப அங்க அந்த பர்டிகுலர் செக்ஷன்ல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வார்த்தை இருக்காது. அப்போ இட் இஸ் நாட் நெசசரி டு ப்ரூவ் மென்சரியா இன் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் கிரிமினல் கேசஸ். இஃப் தட் பர்டிகுலர் செக்ஷன் டஸ் நாட் speaks anything about mens rea, then it is immaterial or it is unnecessary to prove mens rea. பல செஷன்ல உங்களுக்கு சொன்னதுதான் 5 கான்ஸ்டிட்யூயன்சி ஆஃப் கிரைம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, மென்ஸ் ரியா குற்றமுறு எண்ணம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு தப்பான எண்ணம் ஒரு மனதில் தோன்றும், அதுதான் ஃபர்ஸ்ட் நெசசிட்டி. அதற்கு பேர் தான் மோட்டிவ், இன்டென்ஷன், இந்த மாதிரி பல பேர்ல அழைக்கப்படுது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஆக்டஸ் ரியா, அந்த குற்றம் ஒரு எண்ணம் தவறான எண்ணத்திற்கு வடிவம் வழங்கப்படுகிறது. அந்த வடிவம் செயல் வடிவம் பெறும் பொழுது என்னென்ன பண்ணப்படுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன், அட்டெம்ப்ட் அண்ட் தென் எக்ஸிகியூஷன். இந்த 5 வகையான விஷயங்கள் இருக்குன்னு பார்ப்போம். ப்ரிப்பரேஷன் கூட பாத்தீங்கன்னா அஃபென்ஸ்னு சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு, நான் ஒருத்தருக்கு காஃபியில விஷப்பொடி கலந்திருக்கேன், ஆனா அதை அவருக்கு நான் கொடுக்கல, ஏதோ ஒரு வகையில நான் மனசு மாதிரி அதை கீழே ஊத்திட்டேன் அப்படிங்கிற போது, அப்ப நான் அதை கலந்துட்டேன் அப்படிங்கிறதுக்காக ஒருத்தரை இது பண்ண முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்லி ப்ரிப்பரேஷன் வில் நாட் அமௌண்ட்ஸ் டு கன்விக்ஷன். அதுவும் நீங்க படிச்சிருக்கலாம் ஆரம்ப காலத்துல இந்தியன் பீனல் கோட்ல. அப்ப ஒருத்தருக்கு மென்சரியா மட்டும் இருந்தாலும் ஒரு மாதிரி பாக்குறான் சார், அப்ப அது தப்பா, அது மட்டுமே அஃபென்ஸா கான்ஸ்டியூட் ஆகாது. அதே மாதிரி என்ன கிடையாது, ப்ரிப்பரேஷன் மட்டுமே ஒரு அஃபென்ஸா கான்ஸ்டியூட் ஆகாது. அட்டெம்ப்ட் செய்யப்படுது, சரியா, அட்டெம்ப்ட் செய்யப்படுது. ஸோ நான் சொன்ன நபர் என்ன பண்றாரு, காஃபியை அந்த பர்டிகுலர் நபருடைய டேபிள்ல வைக்கிறாரு. பட் ஃபார்ச்சுனேட்லி ஃபார் ஹிம் அண்ட் அன்பார்ச்சுனேட்லி ஃபார் தட் பர்சன், வைத்த நபருடைய உறவினர் யாரோ ஒருத்தர் எடுத்து குடிச்சிடுறாங்க. அப்போ இவர் என்ன டிஃபென்ஸ் எடுக்க முடியாது, நான் வந்து இவரை மீன் பண்ணி வைக்கல, இல்ல நான் வந்து என்னுடைய மனைவிக்கே நான் இதை வச்சிருப்பேனா, ஸோ இதை நான் வைக்கல அப்படிங்கிற ஸ்டாண்டும் எடுக்க முடியாது. பிகாஸ் ஒன்ஸ் யூ ஹவ் மேட் அன் அட்டெம்ப்ட், the result is secondary or the result is not within your ambit or not within your limit. You cannot determine the percentage of success with regard to completion of a crime. கரெக்டா இல்லையா? நான் ஒருவரை வெட்டணும் அப்படின்னு நினைக்கும் போது we cannot determine the accuracy of the cut or accuracy of the slit. கரெக்டா? whether it has been done so with regard to particular accuracy or not, that is immaterial. attempt அப்படின்னு இருந்தாலே it amounts to offense. லாஸ்ட் செக்ஷன் இன் இந்தியன் பீனல் கோட்ல செக்ஷன் 511 எடுத்து படிச்சு பார்த்துருந்தீங்கன்னா என்னைக்காவது அஃபென்சஸ் ஃபார் அட்டெம்ப்டிங் அண்ட் அஃபென்ஸ் தனியா அதற்கு தண்டனை வழங்கப்படலாம்னாலும் கூட அந்த அந்த செயல் நடந்திருந்தால் அதற்கு என்ன தண்டனை வழங்கப்படுமோ அதில் ஒன்றில் பாதி அளவு, உதாரணத்துக்கு அந்த தண்டனைக்கு 2 வருடங்கள் கடுங்காவல் தண்டனை அப்படின்னு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவர் அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காருனாலே அதில் பாதி 1 வருடம் கொடுக்கலாம். அதே நீதிமன்றத்தில் அந்த தண்டனை செய்திருந்தால் எந்த நீதிமன்றம் இந்த வழக்கை விசாரிக்குமோ அதே நீதிமன்றம் இந்த அட்டெம்ப்டையும் விசாரிக்கலாம் அப்படிங்கிறது இந்தியன் பீனல் கோட்ல செக்ஷன் 511ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அப்போ என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, பீனல் ஸ்டாட்யூட்ஸ்ல இஃப் சம் பர்டிகுலர் ப்ரொவிஷன் இஸ் சைலண்ட் வித் ரிகார்ட் டு இன்டென்ட் ஆர் மோட்டிவ் ஆர் மென்ஸ் ரியா, தென் it is not for the prosecution to prove mens rea or motive. Only when the law speaks about that, say for example in a case of theft, the law speaks about mens rea. எப்படி ஆரம்பிக்குது, whoever knowingly or taking away the அப்படிங்கிற வார்த்தை
உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ அங்க மென்சரியாவை எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டியது யாருடைய கடமை? ப்ராசிக்யூஷனுடைய கடமை. அப்போ ஒருத்தர் வேணும்னே ஒருத்தரை பழி வாங்குவதற்காக, இப்ப ரீசெண்டா நாங்க ஜார்ஜ் டவுன் கோர்ட்ல ஒரு கேஸ்ல வக்காலத்து ஃபைல் பண்ணோம். அந்த கேஸ்ல ஒரு ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட், அதை வந்து வேணும்னே பழி வாங்குறதுக்காக கிரிமினல் ட்ரெஸ்பாஸ் ஏகப்பட்ட அஃபென்சஸ்ல பிரைவேட் கம்ப்ளைண்ட் கொடுத்து போட்டிருந்தாங்க. ஸோ இப்போ அந்த கேஸ்ல நாங்க என்ன டிஃபென்ஸ் எடுப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மென்ஸ் ரியா he is also having rights over that particular property only to make him feel suffer or annoy. அவரை வந்து துன்புறுத்தணும், அந்த சொத்துல அவருக்கு இருக்கக்கூடிய உரிமையை அவர் விட்டுறணுங்கிறதுக்காக இந்த வழக்குல அவரை தவறாக ஜோடிக்கப்பட்டிருக்காங்க. பிகாஸ் the intention was not there. He is also one of the co-owner and he has entered the premises in the belief that he has a right to enter that particular premises in his daily activity. அப்படிங்கிற ஒரு டிஃபென்ஸை எடுப்போம். ஏன் அப்படின்னா, for that particular section mens rea is required to prove a offense. ஆனா சில செக்ஷன்ல அது இருக்காது. சரியா? ஸோ இப்போ நான் உங்களை அன்மியூட் பண்றேன். போதும், இந்த அளவுக்கு இந்த இதை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணது இருக்கட்டும். ஃபர்தரா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா? இப்போ இதுல இது வரைக்கும் நீங்க கேட்டதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க என்கிட்ட கேளுங்க. மறுபடியும் சொல்றேன், உங்களுக்கு என்னால கிளாஸ் ஒரு பர்டிகுலர் நாள்ல எடுக்கலன்னா கூட அப்லோட் பண்ணிருக்கிறத சோம்பேறித்தனப்படாம ஒரு 30 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி கவனிங்க. அதுல ஏதாவது ஒரு நிமிஷமாவது உங்களுக்கு பயன்படக்கூடிய விஷயம் இருக்கலாம். சரியா? உங்கள யாருக்காவது ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா, இது வரைக்கும் எடுத்ததுல இந்த 30 மினிட்ஸ்ல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. உங்களுக்கு கேட்கறதுக்கு தயக்கமா இருந்தா நீங்க சேட் பாக்ஸ்ல கூட டைப் பண்ணலாம்.